வணக்கம். உனக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மகா பேரண்டத்தின் சக்தியே, விழித்துக்கொள். கடந்த அத்தியாயங்கள்ல நாம பார்த்த அண்டத்தினாக பெரிய தன்மைகளையும் அணுவின் மிகச் சிறிய தன்மைகளையும் உன்னோட மைண்டால இப்போ நீ பூரணமா விளங்கிக் கொண்டிருப்பாய் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும், நீ வாழ்கிற இந்த பூமியும், பூமியைச் சுற்றியிருக்கிற இந்த வளிமண்டலமும் என அத்தனையுமே அணுக்களோட ஒரு மகா பரவல் வடிவமாகவும் ஒரு கூட்டமைப்பாகவும் தான் இயங்கிட்டு இருக்கு. முந்தைய அத்தியாயத்தில் நீ பிறக்கும் அந்த துல்லியமான வினாடியில் விண்வெளியின் 9 கிரகங்களும் 12 ராசி கட்டங்களும் உனது வாழ்க்கையின் அத்தனை இன்பத் துன்பங்களையும் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் போல பதிவு செய்கிறது என்ற விண்வெளி அறிவியல் ரகசியத்தை பார்த்தோம். இதை கேட்டுவிட்டு உனக்குள் ஒரு பயமும் கேள்வியும் எழுந்திருக்கும். அப்படியென்றால் என் வாழ்க்கை முழுவதும் அந்த கிரகங்களின் கதிர்வீச்சுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டுமா? என் கர்மவினையை என்னால் மாற்றவே முடியாதா என்று நீ கலங்கலாம். இன்று இந்த 9வது அத்தியாயத்தில் காலங்காலமாக மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கும் விதி பெரிதா, மதி பெரிதா என்ற மகா கேள்விக்கு விடை காணப்போகிறோம். கிரகங்கள் உனக்கு விதியை எழுதினாலும் உனது விழிப்புணர்வு என்னும் மதியால் அதை எப்படி மாற்றியமைக்கலாம் என்ற பிரபஞ்ச ரகசியத்தை உடைக்கப் போகிறோம். உன்னோட உடம்புக்குள்ள நரம்புகள் வழியா எப்படி எலக்ட்ரிக் சிக்னல்கள் மூலமா தொடுகை உணர்வுகள் கடத்தப்படுதோ, அதே மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் மெக்கானிசத்துல தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. சற்றே சிந்திச்சு பார் நண்பா. கன புள்ளின்ன குகுத் தெரியாத ஒரு ஃப்ரீக்வன்சி மூலமா ரேடியோ வேலை செய்யுது, விண்வெளியில சேட்டலைட் வேலை செய்யுது, உன்னோட கையில இருக்கிற வயர்லெஸ் ரிமோட் வேலை செய்யுது, மொபைல் போன்ல பேசுறது கேக்குது. ஏன்? இன்னைக்கு உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு இந்த நெட்வொர்க் மூலமா நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுக்கு காரணமும் அணுக்களோட அந்த பரவல் வடிவமும் அலைவரிசையும் தான். சற்றே சிந்தித்து பார் நண்பா. நாளைக்கு மகாபலத்த மழை பெய்ய போகிறது என்று வானிலை அறிக்கை சொல்கிறது. அதுதான் விதி. அந்த மழையை உன்னால் நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் மழை பெய்யும்போது நீ நனையாமல் இருப்பதற்கு உனது கையில் ஒரு குடையை எடுத்துக்கொள்கிறாயே, அதுதான் உனது மதி. குடை பிடிப்பதால் மழை நின்று விடுவதில்லை, ஆனால் அந்த மழை உன்னை நனைக்காமல், உனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உன்னை பாதுகாக்கிறதல்லவா? அதேபோல்தான் கிரகங்களின் கதிர்வீச்சால் உனது கர்ம வினைப்படி ஒரு துன்பம் உன்னை தேடி வந்தாலும் உனக்குள் இருக்கும் விழிப்புணர்வு என்ற குடையை நீ பிடிக்கின்ற போது அந்த துன்பம் உன்னை தாக்காமல் அப்படியே கடந்து போய்விடும். இன்னும் ஒரு ஆச்சரியமான இயற்கையின் மெக்கானிசத்தை சொல்றேன் கேள். உனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனிதன் பேசுறது உனக்கு எப்படி கேக்குது? உனக்கும் அவனுக்கும் நடுவுல இருக்கிற காற்றின் அணுக்கள் அதிர்வடைந்துதான் அந்த சத்தம் உன்னை வந்து அடையுது. இப்போ உன்னோட வீட்டுக்குள்ள பலத்த காற்று அடிக்குதுன்னு வச்சுப்போம். அந்த அறையோட ஜன்னல் கதவு எல்லாம் முழுசா அடைக்கப்பட்டிருந்தா அந்த காற்று வாசலோடையே திரும்பி போயிடும். உள்ளே இருக்கிற உன்னால புதிய காற்றை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே ஏற்கனவே காற்று நிரம்பி கிடக்கு. எப்போ நீ ஒரு ஜன்னலை திறந்து உள்ளே இருக்கிற காற்று வெளியே போக வழி செய்கிறாயோ, அப்போதான் வெளியில இருக்கிற புதிய காற்று உள்ளே வந்து ஒரு கரோடா சுழற்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் இந்த பிளைட் வானத்துல எப்படி பறக்குது தெரியுமா? அது தனக்கு முன்னாடி இருக்கிற காற்றின் அணுக்களை அதிவேகமா இழுத்து பின்னாடி தள்ளி அந்த ஏர்கேப்புக்குள்ளதான் முன்னேறி போய்கொண்டிருக்கு. கடல்ல ஏற்படுற தாழமுக்கத்தின் போது அந்த காற்றுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கின்றதை நீ புயல் அடிக்கும் போது பார்த்திருப்பாய். மாளிகைகளையே புரட்டி போடுற மகா பெரிய கப்பல்களையே அசைக்கிற பேராற்றல் அந்த காற்றின் அணுக்களுக்கு இருக்கு. இப்படி இந்த அண்டவெளி முழுக்க பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்றின் அணுக்கள் நிரம்பி வழியுதுன்னா, உன்னோட மனதை ஒரு நிலைப்படுத்தி உன்னோட நினைவில நீ உருவாக்குற அந்த உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் எவ்வளவு பெரிய பவர் இருக்கும்னு நினைச்சுப்பார் நண்பா. உன்னோட எண்ணங்கள் சும்மா காற்றில் கரைந்து போவதில்லை. உனக்குள் எழும் அந்த தீவிரமான சிந்தனைகள் உயிர் பெற்று ஒரு வலிமையான எனர்ஜியாக மாறி இந்த அண்டவெளியில் இருக்கிற அணுக்களை அப்படியே வைப்ரேட் செய்ய தொடங்கும். அந்த அதிர்வு என்ன செய்யும் தெரியுமா? இந்த பூமியில நீ எதை அடையணும்னு ஆசைப்படுறியோ, உன்னோட தேவை எதுவோ அதை உன்னை நோக்கி இழுக்கத் தொடங்கும். நீ எந்த பொருளை அடையணும், எந்த மனிதர்களை மீட் பண்ணணும், உன்னோட வாழ்க்கையில என்னென்ன நல்ல சூழ்நிலைகள் அமையணும்ன்ற அத்தனை செட்டப்பையும் இந்த பிரபஞ்ச அணுக்கள் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். இதுதான் நண்பா இவ்வளவு காலமா நாம பார்த்துட்டு வர்ற இந்த ஒட்டுமொத்த காணொளி தொடரோட மகா நோக்கம். உன்னோட மனதை நீ ஒரு நிலைப்படுத்தி விழிப்புணர்வோடு நீ எதை வேண்டுகிறாயோ அது அப்படியே உன்னோட வாழ்க்கையில நடக்கும் என்ற பிரபஞ்ச ரகசியம் இப்போ உனக்கு 100 விழுக்காடு புரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கேதான் நீ உன்னோட கர்ம வினையையும் நினைவில் வச்சுக்கணும். அடைக்கப்பட்ட அறைக்குள்ள பழைய காற்று இருந்தா புதிய காற்று உள்ளே வராதுன்னு சொன்னேனே, அதே மாதிரி உன்னோட ஆன்மாவுக்குள்ள முற்பிறவிகளோட கர்ம வினைகளும் நான் என்கிற அகந்தையும் சுயநலமும் நிரம்பி கிடந்தா பிரபஞ்சத்தோட இந்த ஈர்ப்பு விதி உனக்கு சாதாரணமா வேலை செய்யாது. உன்னோட எதிர்மறை எண்ணங்கள் கிரகங்களின் நெகட்டிவ் கதிர்களோடு கனெக்ட் ஆகி உன்னோட கர்மாவை இன்னும் அதிகமாக்கி உன்னை மீண்டும் மீண்டும் பிறப்புச் சக்கரத்துக்குள்ளேயே தள்ளிவிடும்.
அப்படியென்றால் இந்த வினைகளை, இந்த கர்மாவை நாம் எப்படித்தான் கரைப்பது? இதற்கும் இந்த அன்னை இயற்கை ஒரு உன்னதமான வழியை வைத்திருக்கிறாள். அதுதான் நியூட்ரல் மெக்கானிசம். உதாரணத்திற்கு, நீ ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குகிறாய். அங்கே உனக்கு 100 ரூபாய் கடன் ஏற்பட்டு விடுகிறது. அந்த கடனை நீ எப்படி அடைப்பாய்? உனது பாக்கெட்டில் இருக்கும் 100 ரூபாயை எடுத்து அந்த கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டால் கடன் பூஜ்யமாக, அதாவது நியூட்ரலாக மாறிவிடும். இதேபோல்தான் முற்பிறவிகளில் நீ செய்த தீவினைகளால் உனக்கு கர்மக்கடன் இருந்தால், இந்த தற்போதைய பிறவியில் நீ செய்கின்ற சுயநலமற்ற தர்மங்கள், பிற உயிர்கள் மீது நீ காட்டும் அன்பு, உனது தூய்மையான எண்ணங்கள் மூலமாக அந்த கர்மக்கடனை நீ அணுவாக கரைத்து நியூட்ரலாக்க முடியும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் உன்னோட ஆன்மாவை தூய்மைப்படுத்தவே நடக்குதுங்கிற உண்மை தன்மையோட சம்பந்தத்தை நீ இப்போ புரிஞ்சுக்கணும். அதைவிட ஒரு மகா சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கிறது. அதுதான் தியானம். நீ அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? உனது மூளையின் அலைவரிசை ஆல்பா மற்றும் தீட்டா நிலைக்கு செல்ல தொடங்குகிறது. உனது உடம்பிற்குள் இருக்கும் ஆற்றல் மையங்கள் தூண்டப்பட்டு உன்னோடு அந்த பேரண்டத்தின் பேராற்றல் நேரடியாக கனெக்ட் ஆகிறது. எப்போது நீ அந்த பேரொளியோடு இணைகிறாயோ அப்போது விண்வெளியில் சுழலும் கிரகங்களின் காந்த அலைகளோ கதிர்வீச்சு சம்பந்தங்களோ உனது நரம்பு மண்டலத்தை ஆட்டிப்படைக்க முடியாது. கிரகங்களின் பவரை விட தியானத்தின் மூலம் நீ பெறும் பிரபஞ்ச ஆற்றல் பல கோடி மடங்கு பெரியது நண்பா. பகுதி 2. பிரபஞ்ச ஈர்ப்பு விதியும் விழிப்புணர்வும். இங்கேதான் பிரபஞ்சத்தினாக பெரும் ரகசியமான ஈர்ப்பு விதி வேலை செய்கிறது. நீ எத்தகைய எண்ணங்களை உனக்குள் வளர்க்கிறாயோ அதே அலைவரிசையில் இருக்கும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் தான் இந்த பிரபஞ்சம் உனக்கு தேடித்தரும். நீ எப்போதும் எனக்கு ஏன் இந்த தண்டனை, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று எதிர்மறையாக யோசித்துக் கொண்டிருந்தால் உனது எண்ணங்களின் லோ ஃப்ரீக்வன்சி காரணமாக கிரகங்களின் அத்தனை எதிர்மறை கதிர்களும் உன்னை எளிதாக தாக்கிவிடும். உனது கர்மவினை இன்னும் பல மடங்காக மாறும். ஆனால் எப்போது நீ விழிப்புணர்வோடு மாறி, எனக்கு நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவே நடக்கிறது, நான் இந்த அன்னை இயற்கையின் ஒரு அங்கம் என்று நேர்மறையாக சிந்தித்து உனது எண்ணங்களின் அலைவரிசையை உயர்த்துகிறாயோ, அப்போது உன்னை சுற்றியிருக்கும் கிரகங்களின் அத்தனை நெகட்டிவ் கதிர்களும் வேலை செய்யாமல் செயலிழந்து போகும். பிரபஞ்சம் உனக்கு வளைந்து கொடுத்து உனது அத்தனை உன்னதமான ஆசைகளையும் நிறைவேற்றத் தொடங்கும். இப்போது உனக்கு தெளிவு பிறந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீ கிரகங்களின் கைகளில் இருக்கும் பொம்மை அல்ல. உனது விழிப்புணர்வின் மூலமாக உனது கர்மாவை மாற்றியமைக்கும் மகா சக்தி உனக்குள்ளேதான் இருக்கிறது. எப்போ நீ உன்னோட பழைய கர்ம குப்பைகளையும் அகந்தையையும் துறந்து உன்னோட ஆன்மாவை தூய்மைப்படுத்த தொடங்குறியோ, அப்போதான் பிரபஞ்சத்தோட மகா பேரொளி உனக்குள்ள பாயும். உன்னோட எண்ணங்களின் அலைவரிசை உயர்ந்து உனது விதியே மாறத் தொடங்கும். இங்கேதான் மனிதனாகிய நீ ஒரு மகா ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் படித்தவன், நான் சாதித்தவன், என்னால்தான் எல்லாம் நடக்கிறது என்ற உனது அகந்தையை நீ முழுமையாக துறக்க வேண்டும். அந்த அகந்தை உனக்குள் இருக்கும் வரை உன்னால் இந்த பிரபஞ்சத்தின் பேரொளியை உள்வாங்கவே முடியாது. உனது அகந்தையை துறந்து நீ செய்ய வேண்டிய ஆக பெரும் காரியம் என்ன தெரியுமா? அதுதான் முழுமையான சமர்ப்பணம். நீ வணங்குகிற இறைவன் யாராக இருந்தாலும் சரி, அது சிவபெருமானோ, நாராயணனோ, அல்லாஹுவோ, இயேசுவோ அல்லது உன்னை பெற்று வளர்த்த உனது கண்கண்ட தெய்வங்களான உனது தாய் தந்தையாகவோ இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் அந்த பிரபஞ்ச ஆதிசக்தியின் வடிவமாக பார். தாயே, தந்தையே, இறைவா, இந்த உடலும் என் ஆன்மாவும் உன்னுடையது. எனக்கு நடக்கும் இன்பத் துன்பங்கள் அத்தனையையும் உனது பிரசாதமாக, உனது கருணையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உன்னை நீயே முழுமையாக அவளிடம் சமர்ப்பித்துவிடு. எப்போது நீ சரணாகதி அடைகிறாயோ, எப்போது உனது அகந்தை அழிந்து நீ பூஜ்யமாக மாறுகிறாயோ, அந்த வினாடியே உனது அத்தனை கோடிக்கணக்கான கர்ம வினைகளும் அன்னை இயற்கையின் பேரருளால் சுட்டரிக்கப்பட்டுவிடும். பகுதி 3. எல்லையற்ற அன்பின் புதுவிதி. சற்றே உன்னை சுற்றிப்பார் நண்பா. இந்த வண்டுகள், பறவைகள், மிருகங்கள், ஆறுகள், குளங்கள், சுவையான பழங்கள், பூத்துக்குலுங்கும் சோலைகள் என அத்தனையையும் இந்த அண்டத்தின் இயக்கத்தால் எவ்வளவு அழகாக இந்த அன்னை இயற்கை நமக்காக உருவாக்கியிருக்கிறாள். இப்படிப்பட்ட பேரழகான இயற்கைக்கு மனிதன் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் உன்னோட முழுமையான சமர்ப்பணமும் எல்லையற்ற அன்பும். நினைவில் கொள், உனக்குள்ளே எந்த பிரபஞ்சம், எந்த அணுக்கள் இருக்கிறதோ அதே அணுக்கள்தான் உனக்கு முன்னால் நிற்கும் மற்ற மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசினாலும் சரி, அத்தனை மனிதர்களும் அதே இரத்தம், சதை, எலும்புகளால் ஆனவர்கள்தான். இந்த உலகத்தில் வாழும் அத்தனை மிருகங்களும், பறவைகளும், பிற ஆன்மாக்களும் தங்களுக்கு என்று இந்த பூமியில் வாழ உரிமை பெற்றவை. இந்த உண்மையை உணர்ந்து நீ எல்லாவற்றின் மீதும் உண்மையான அன்பை செலுத்தத் தொடங்கும்போது உனக்குள் ஒரு மாபெரும் புதுவிதி பிறக்கும். உனது வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்கள் உன்னை விட்டு ஆட்டோமேட்டிக்காக விலகிப் போவார்கள். உனது வாழ்க்கையில் நீ நினைத்துப் பார்க்காத மகா உன்னதமான மாற்றங்கள் நடப்பதை நீயே நேரில் உணர்வாய். இதையும் தாண்டி நீ இன்னும் இந்த தத்துவத்திற்குள் ஆழமாக இறங்கி பார்த்தால்,
உனக்குள் இருக்கும் அந்த மகா சக்தி பீடங்கள் விழித்துக்கொள்ளும். உனக்குள் உறங்கும் அந்த குண்டலினி சக்தி மேல் நோக்கி எழத் தொடங்கும். உனது அன்றாட வாழ்க்கையில் எளிய மூச்சுப் பயிற்சியின் மூலமாக உனது மூச்சை நீ கவனிக்கத் தொடங்கும்போது உனது மனம் தெளிவடைந்து எந்த ஒரு புயலாலும் அசைக்க முடியாத ஒரு கலங்காத ஆழ்கடல் போல மகா அமைதியாய் மாறும். பகுதி 4 அகப்பார்வையும் பிரபஞ்ச பேரொழுங்கும். அப்படி உனது மனம் அமைதியாகும்போது உனக்குள் ஒரு உன்னதமான அகப்பார்வை மிளிரத் தொடங்கும். உனக்கு முன்னால் நிற்கும் ஒரு மனிதன் உன்னிடம் என்ன சொல்ல வருகிறான், அவன் உண்மை பேசுகிறானா அல்லது பொய் சொல்லி உன்னை ஏமாற்றுகிறானா என்ற அவனது மன ஓட்டத்தை அச்சுப்பிசகாமல் அறிந்து கொள்ளும் மகா அதிசய சக்தி உனக்குள்ளே பிறக்கும். விண்வெளியில் சுழலும் கிரகங்கள் உனக்கு கொடுக்கும் அத்தனை ஆற்றலையும் விட உனக்குள்ளே மகா பிரம்மாண்டமான ஒரு பேரற்றல், ஒரு விஸ்வரூப சக்தி ஒளிந்திருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். உனக்குள்ளேயே நீ தேடி அலையும் அத்தனை மாபெரும் ஆன்மீக பரம ரகசியங்களையும் நீயே நேரடியாக உணர்ந்து கொள்ளும் தன்மையை இந்த ஆராய்ச்சித் திறனை உனக்கு கற்றுக் கொடுக்கத்தான். நாம் இதுவரை பார்த்த அத்தனை வீடியோக்களும் பாடங்களும் உனக்கு மகா உதவியாக நின்றிருக்கின்றன. இந்த அழகான பிரபஞ்சத்தின் பேரொழுங்கிற்கு எந்தவித தடையும் இல்லாமல் நாம் எல்லாரும் பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவோம். ஏனா அன்பால் மட்டும்தான் அந்த இறைவனை காண முடியும். அன்பேதான் கடவுள். எப்போது நாம் எல்லாவற்றின் மீதும் நிபந்தனையற்ற அன்பை செலுத்த தொடங்குகிறோமோ அப்போதே நாம் ஆட்டோமேட்டிக்காக மாறி நம் வாழ்வில் அத்தனை நன்மைகளும் அற்புதங்களும் தேடி வந்து நடப்பதை நாம் கண்கூடாக காணலாம். அப்படியென்றால் இந்த விழிப்புணர்வை, இந்த மாபெரும் ஆன்ம பயணத்தை நம் வாழ்வின் இறுதி இலக்கான அந்த மகா முத்தி நிலையை நோக்கி எப்படி கூட்டிச் செல்வது? இதற்கான ஆக பெரும் வாழ்வியல் ரகசியங்களை நமது இந்த தொடரின் மகா இறுதி அத்தியாயமான 10வது பாகத்தில் அக்குவேர் ஆணிவேராக உடைத்து பார்ப்போம். விழித்திரு, பிரபஞ்சம் உன்னோடு இருக்கிறது. அன்பே சிவம். நன்றி.